தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். எல்லாருக்கும் வணக்கம். ஜூலை 27 30 தேதி வரைக்கும் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான 3 மேட்சஸ் கொண்ட T20 சீரீஸ்ல இந்தியா விளையாட போறாங்க. கௌதம் கம்பீருக்கு ஹெட் கோச்சா இதுதான் இன்டர்நேஷனல் லெவல்ல முதல் அசைன்மெண்ட். சூரியகுமார் யாதவ் புது T20 கேப்டனா உள்ள வந்திருக்காரு. சுப்மன் கில்க்கு வைஸ் கேப்டன்சி பொறுப்பு. அதுக்கப்புறமா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜான்னு 3 பேருமே T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. பும்ராக்கு ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு புது டீமோட இந்தியா இப்போ இந்த ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொள்ள போறாங்க. இதுல ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இந்தியாவுடைய பிளேயிங் லெவன்ல யாரு விக்கெட் கீப்பரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இதுல 2 ஆப்ஷன் இருக்கு. சஞ்சு சாம்சன் வெர்சஸ் ரிஷப் பண்ட். இது சமீப காலங்களில் கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்கு. யாரை செலக்ட் பண்றது, யாரை விடுறது அப்படின்னு. இந்த 2 பேர்ல யாரை சூஸ் பண்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். இருந்தாலும் சில பாயிண்ட்ஸ் அடிப்படையில் நாம அனலைஸ் பண்ணி பார்ப்போம் யார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இதுல முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரீசன்ட் T20 ஃபார்ம், அதுக்கப்புறமா ஓவரால் T20 இன்டர்நேஷனல் ஃபார்ம். இதன் அடிப்படையில் யார் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கம்பேரிசன் பார்க்கும்போது ஓவரால் ஃபார்ம் முக்கியமா இல்லை ரீசன்ட் ஃபார்ம் முக்கியமான்ற கேள்வி வருது. அதன் அடிப்படையில் சில இடங்கள்ல ஓவரால் ஃபார்ம் முக்கியமா இருக்கு, சில டைம்ல ரீசன்ட் ஃபார்ம் முக்கியமா இருக்கு. சரி, இந்த 2 பாயிண்ட்ஸ்ல சஞ்சு ரிஷப் பண்ணிட்டு எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது 2 பேருமே ஓவரால் ஃபார்ம்லையும் ரீசன்ட் ஃபார்ம்லையும் பெரிய அளவுக்கான இம்ப்ரெசிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்றது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சஞ்சு சாம்சன் 28 T20 இன்டர்நேஷனல் கேம்ஸ் ஆடிருக்காரு. இதுல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 133.33, ஆவரேஜ் 21.14. ரிஷப் பண்ட் 74 T20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் ஆடிருக்காரு. இதுல அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 126.55, ஆவரேஜ் 22.70. இந்த 2 பேருடைய T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்டுக்கான ஸ்ட்ரைக் ரேட்டும் ஆவரேஜ் பார்க்கும்போதே தெரியுது அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இல்லைன்னு. ஆனால் ஒரு படி மேலே ஏதோ ஒரு வகையில் சஞ்சு சாம்சனுடைய இந்த ஸ்ட்ரைக் ரேட்டும் ஆவரேஜும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் இப்போ ரீசெண்ட் ஃபார்மை நம்ம பார்த்தாகணும். இந்த வருஷம் T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்டில் சஞ்சு சாம்சனுடைய ஸ்ட்ரைக் ரேட் 132, ஆவரேஜ் 35 கிட்ட வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் இந்த வருஷத்தில் T20 இன்டர்நேஷனல் ஃபார்மட்டில் 127.61 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, ஆவரேஜ் 24.42 தான் வச்சிருக்காரு. ஸோ இப்படி ரீசெண்ட் T20 இன்டர்நேஷனல் ஃபார்ம் பார்க்கும்போது ரிஷப் பண்ட்டை தாண்டி சஞ்சு சாம்சன் கொஞ்சம் டாப்ல தான் இருக்காரு. இதன் அடிப்படையில் சஞ்சு சாம்சனுக்கு இதில் வாய்ப்பு கிடைக்கலாம் இந்த சீரீஸில். அதே மாதிரி IPL பெர்ஃபார்மன்ஸ்லையுமே ரிஷப் பண்ட்டை விட சஞ்சு சாம்சனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஏன்னா நடந்து முடிஞ்ச போன IPL சஞ்சு சாம்சன் 531 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 48க்கு மேலே இருக்கு, ஸ்ட்ரைக் ரேட் 153.46. இன்னொரு பக்கம் ரிஷப் பண்ட் 446 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஸ்ட்ரைக் ரேட் 155.40, ஆவரேஜ் 40.54. ஸோ இந்த ரீசெண்ட் T20 இன்டர்நேஷனல் ஃபார்ம் நடந்து முடிஞ்ச IPL பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரிஷப் பண்ட்டை விட சஞ்சு சாம்சனுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. அவரு உள்ள வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, இதில் 2வது பாயிண்ட் என்னன்னா செலக்ஷன் ஹைராக்கி, அதாவது படிநிலை, யாருக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு. இப்போ ஒரு பக்கம் ரிஷப் பண்ட் இருக்காரு, இன்னொரு பக்கம் ரொம்ப டேலண்டடான நிறைய விக்கெட் கீப்பர்ஸ் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே தெரியும் BCCI யாருக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கேன் யாருன்னு. அதுதான் ரிஷப் பண்ட். இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எழுதப்படாத விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேயர் எவ்வளோதான் ரொம்ப சாதாரண பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அது நடக்குது. அது ரிஷப் பண்ட் விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவர் ரிஷப் பண்ட் சஞ்சு சாம்சன் இருக்காங்கன்னா கன்ஃபார்மாக ரிஷப் பண்ட்டுக்கு தான் அவங்க வாய்ப்பு தருவாங்க. அதுக்கு ஒரு உதாரணமே T20 வேர்ல்டு கப் 2024. அதில் ரிஷப் பண்ட்டும் இருந்தார், சஞ்சு சாம்சனும் இருந்தார். ஆனால் பிரைமரி பிளேயிங் லெவலில் ரிஷப் பண்ட்டுக்கு தான் வாய்ப்பு தந்தாங்க. ரிஷப் பண்ட்டும் சில மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். இந்த போன வேர்ல்டு கப்பில் இந்தியா எல்லா மேட்சஸ்லையுமே ஜெயிச்சாங்க. அதில் ஏதோ ஒரு வகையில் ரிஷப் பண்ட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பேசப்பட்டுச்சு. நிறைய இடத்துல குரூஷியலான கேமியோ இன்னிங்ஸ்லாம் ரிஷப் பண்ட் இந்த வேர்ல்டு கப்பில் விளையாடினாரு. முக்கியமாக 13 கேச்சஸ்லாம் பிடிச்சாரு, நல்ல ஸ்டெம்பிங்லாம் பண்ணார். ஓவராலாக அவருடைய ரோல் இந்த வேர்ல்டு கப்பில் நல்லா தான் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் BCCI அவருக்கு முக்கியத்துவம் தந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது 2வது பாயிண்ட்ல அட்வான்டேஜ் என்னவோ ரிஷப் பண்ட்டுக்கு தான் இருக்குது. இதில் 3வது பாயிண்ட் இருக்கு. இந்த சீரீஸோட நோக்கம் என்ன, அதுக்கான விக்கெட் கீப்பர் யாரு அப்படின்னு தான் பார்க்கணும். அந்த வகையில் யாருக்கு அட்வான்டேஜ்னா சஞ்சு சாம்சன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ T20 வேர்ல்டு கப் 2024 முடிஞ்சதுக்கு அப்புறமா நிறைய முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா சில பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அவங்க செக் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் தான் செகண்ட் ஸ்ட்ரிங் டீமா ஜிம்பாப்வேக்கு போனாங்க இந்தியா. அதுலேயும் ஜெயிச்சாங்க. இப்போ ஸ்ரீலங்காவுக்கு இந்தியன் டீம் போறாங்க. இதுல சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த சீரீஸோடைய நோக்கம் என்ன, பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணும். அப்படி பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் போன ஜிம்பாப்வேக்கு எதிரான T20 சீரீஸ்ல நல்லா விளையாடினாரு. ஏன்னா ஒரு முக்கியமான மேட்ச்ல 45 பந்துகள் 58 ரன்ஸ் அடிச்சாரு, நல்ல குரூஷியலான இன்னிங்ஸ்லாம் ஆடினாரு.
ஸோ அவருக்கு T20 வேர்ல்டு கப் 2024 வாய்ப்பு கிடைக்கல. அப்படி பார்த்தா ஜிம்பாப்வேக்கு எதிரான டோர்னமெண்ட்டில் வாய்ப்பு கிடைச்சிது. இப்போது ஸ்ரீலங்காவுக்கு எதிரான டோர்னமெண்ட் வருது, அதில் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சாகணும் அட்லீஸ்ட். இதில் இன்னொரு ஆப்ஷனும் பிசிசிஐ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரே பிளேயிங் லெவலில் ரிஷப் பண்ட்டையும் வச்சிருக்கலாம், சஞ்சு சாம்சன் வச்சிருக்கலாம். மேபி ரிஷப் பண்ட் கீப்பராக இருக்கலாம், சஞ்சு சாம்சன் ஒரு ஃபுல் டைம் பேட்டராக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் பண்ணுவாங்களா நமக்கு தெரில. ஸோ இந்த மூணாவது பாயிண்ட் அடிப்படையில் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணணும்னா ரிஷப் பண்ட்டை விட சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு தரலாம். ஸோ இந்த ஸ்ரீலங்காவுக்கு எதிரான T20 சீரீஸில் இந்தியாவுடைய விக்கெட் கீப்பர் யாருன்ற கேள்விக்கு இந்த 3 பாயிண்ட்ஸ் பதில் சொல்லணும் நாங்கள் நம்புகிறோம். இந்த 3 பாயிண்ட்ஸில் 2 பாயிண்ட் அட்வான்டேஜ் வந்து சஞ்சு சாம்சனுக்கு இருக்குது. 2-1 சஞ்சு தான் லீடிங்கில் இருக்கார். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு இந்த T20 சீரீஸில் வாய்ப்பு கிடைக்கும் தான் தோணுது. அதையும் தாண்டி ரிஷப் பண்ட் கொடுப்பாங்கன்னா நமக்கு தெரில. யார் இந்தியாவுடைய விக்கெட் கீப்பராக வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது ஒன் இந்தியாவுக்காக ஆனந்தம். சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.